Creta பார்த்தீங்கன்னா 2022 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் மேனுவல் 28,000 ட்ரிவன் ஆயிருக்கு. கம்பெனி வாரண்டி கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரியோட இருக்கு இந்த வெஹிக்கிள். வெஹிக்கிள் கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 மாடல் MG Aster சிங்கிள் ஓனர் பெட்ரோல் மேனுவல் வெஹிக்கிள். இது வந்து 17,000 ட்ரிவன் ஆயிருக்கு. இந்த வெஹிக்கிள் இன்னும் பார்த்தீங்கன்னா ரேப்பர் கூட இன்னும் பிரிக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. இது வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும் இல்லையா? இது ஆமாங்க, ஹோண்டா சிட்டி எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஐவி டெக்னோ ஒரு டெக்னாலஜி சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்லோவா ஆக்சிலரேட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி எஃபிஷியண்டாகவும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டாடா நெக்ஸான். இது வந்து வேர்ல்ட்லே சேஃபஸ்ட் கார் 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் வாங்கினேன். டாட்டானாலே வந்து பாத்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கும். நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இடிச்சா பக்கத்து வண்டி வந்து ரொம்ப டேமேஜா இருக்கும். டாட்டால மட்டும் எப்படி அப்படியே கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? டாட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி ஃபேமிலிக்கு லாங் ட்ரிப் போறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல கன்வீனியன்டான நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டி தான். பிரெசா வந்து பாத்தீங்கன்னா மைலேஜுக்கு வெல் நோன் நேம். இப்போ வர பிரெசாலெல்லாம் இப்போ டீசல் இன்ஜினை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம ஷாப் எங்க எக்ஸாக்டா இருக்கு? அப்புறம் எத்தனை வருஷமா இந்த ஷாப் ரன் ஆயிட்டு இருக்குண்ணா? எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா வீரராகவபுரம்னு சொல்லுவாங்க. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டினோடனே திருவேற்காடோட நியூ பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. மெயின் ரோட்லயே லொகேட் ஆயிருக்கு. ஓகேண்ணா. நம்ம பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த யூஸ் கார் பிஸ்னஸில் தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம லைனப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய 2020க்கு மேலே உள்ள கார்ஸும் இருக்குது, ஓல்டர் கார்ஸும் இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் பின்னாடி இருக்க அந்த கிரெட்டா கிட்ட இருந்து போயிடலாமா? போயிடலாம். சொல்லுங்க பிரதர், இது என்ன ரேட் வருது? இது கிரெட்டா பார்த்தீங்கன்னா 2022 மாடல் சிங்கிள் ஓனரு டீசல் மேனுவல் 28,000 ட்ரிவன் ஆயிருக்கு. கம்பெனி வாரண்டி கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரியோட இருக்கு இந்த வெஹிக்கிள். ஓகே. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 13.9 வரும். ஒரிஜினல் காஸ்ட் என்ன வரும் வாங்கினா? ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 23 கிட்டத்துல வரும். 23-24 ஆயிடும் இல்லையா? நம்ம 13 கொடுக்குறோம். 13.9 கொடுக்குறோம். ஸோ ஓகே பிரதர், நெகோஷியபிள் தானா? பண்ணிக்கலாங்க. அவங்க நேரில் வந்தாங்கன்னா ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு சப்போஸ் லோன் ஏதாவது போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லோன் எவ்வளோ வரைக்கும் பண்ணலாம்? பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ப்ரொஃபைல் தான். ஸோ அவங்க 50,000 டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 மாடல் MG Aster சிங்கிள் ஓனர் பெட்ரோல் மேனுவல் வெஹிக்கிள். இது வந்து 17,000 ட்ரிவன் ஆயிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரியும் கம்பெனி வாரண்டிலே இருக்கு. இந்த வெஹிக்கிள் இன்னும் பார்த்தீங்கன்னா ரேப்பர் கூட இன்னும் பிரிக்கல, அப்படியே இருக்கு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 8.9 வரும். 8.9 வரும். நிறைய கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு கார் விற்கிற இடத்துல ஃப்ளட்ல அடிப்பட்ட கார்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கிட்ட வருமா? நீங்க அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஆக்சுவலா ஃப்ளட்ல வர வெஹிக்கிள்ஸ் நிறைய வருது. பட் நம்ம அது டீல் பண்றது இல்ல. அது நிறைய பேர் டீல் பண்றாங்க. ஃப்ளட்டட் வெஹிக்கிள்ஸும் தனியா இருக்காங்க. அதை அவங்க ரீகண்டிஷன் பண்ணி திருப்பி ரீசேல் பண்ணுவாங்க. இப்போ இந்த வண்டியில எப்படி நீங்க சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து செக் பண்ணுவீங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் சர்வீஸ் ஸ்டேஷனே ஒன்னு இருக்கு. மல்டி நம்ம பிராண்ட் தனியா வச்சிருக்கோம். ஆமா. ஓகே. ஸோ அதுலேயே நம்ம செக் பண்ணி தரவா இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் வெஹிக்கிளே எடுப்போம். அந்த ஷாப் எங்கண்ணா இருக்கு? அந்த ஷாப் வந்து கரஞ்சாவடியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. பிரஸ்டீஜ் ஆட்டோ கேர்னு. அங்க நம்ம வண்டியும் பண்றோம், வெளியே வண்டியும் பண்றோம். ஆமாங்க, வெளியில இருக்க வெஹிக்கிள்ஸும் சர்வீஸ், மெக்கானிக்கல் சர்வீஸ் இல்லாம பெயிண்டிங் டென்டிங் எல்லாமே பண்றோம். இதோட ஒரிஜினல் பிரைஸ் என்ன வருது? இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 14.5 அந்த ஆண்டோட வந்துரும். ஓகே. நாம கோட் பண்றது 8.9 கோட் பண்ணுவோம். 8.9 பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வண்டி பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகேண்ணா, இந்த வண்டி டீடைல்ஸ் சொல்லுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. இது வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும் இல்லையா? இது வந்து ஆமாங்க, ஹோண்டா சிட்டி எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங் தான். ஹோண்டா சிட்டி, இனோவா ஸ்விஃப்ட் 3 வெஹிக்கிளுமே ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள். இது வந்து 4th ஜென் ஹோண்டா சிட்டி. இது 2021ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் 40,000 ஓடி இருக்கு. பெட்ரோல் மேனுவல். புதுசு வாங்க போனீங்கன்னா அரௌண்ட் 14 பாயிண்ட் சம்திங் வரும். இது வந்து 14.5. இதுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க பிரைஸ் 8.25 தான். இது 1 இயர் கம்பெனி வாரண்டியோட இருக்கு. எக்ஸ்டெண்டட் வாரண்டி கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க வண்டி வாங்கும் போதே, அது அப்படியே இருக்கு. நம்ம கிட்டயும் பண்ணிக்கலாம், கம்பெனிலையும் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷன்லயும் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. மோஸ்ட்லி வந்து ஹோண்டா சிட்டில வந்து மைலேஜ் தரும் நல்லா சொல்லுவாங்களே, அது எப்படி
எப்படின்னா உண்மைதானா? ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐவி டெக்னோ ஒரு டெக்னாலஜி சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்லோவா ஆக்சிலரேட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி எஃபிஷியன்டாகவும் இருக்கும். நீங்க பவர் வேணும்னு டேப் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பவர்ஃபுல்லாகவும் போகும். இது அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு சிட்டி ஹைவே மிக்சடா 15 தரும். ஓகே. இந்த வண்டியோட இன்சூரன்ஸ்லாம் எப்படி பேப்பர் அப்படின்னா? இந்த 3 வெஹிக்கிள்ஸ்க்குமே சரி இன்சூரன்ஸ் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 1 இயர் காம்ப்ளிமெண்டரியா நீங்களே போட்டு கொடுத்துறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா Hyundai Verna 2016 சிங்கிள் ஓனர் டீசல் 80,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஓகே. டாக்டர் டிரைவன் வெஹிக்கிள் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரியோட இருக்கு. இந்த வெஹிக்கிள் FPL தான் ஃபுல்லாவே பண்ணியிருக்காங்க. டீசல் பட் டாப் எண்ட் கிடையாது. டாப் எண்டுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு வேரியன்ட். ஸோ இதுல அலாய் வீல்ஸும் ஃபாக் லேம்பும் மட்டும் வராது. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸ் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ப்ரொஜெக்டர் இதெல்லாமே உங்களுக்கு இதுல வந்துடும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5.75. ஜஸ்ட் 5.7 தான். ஆமா 5.7 நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நெகோஷியபிள் பண்ணுவோம். ஓகே. ஒரு மித்து இருக்கு என்னன்னா, ஒரு டாக்டர்ஸ் வந்து வண்டி வச்சிருந்தாங்கன்னா அந்த வண்டி வந்து பக்காவா இருக்கும், கண்டிஷன்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகுதுன்றாங்க. அது உண்மைதானா? அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அது நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ அவங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன்ல விட்டு மெயின்டைன் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க பப்ளிக். இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிள்க்குமே காம்ப்ளிமெண்டரியா போட்டு கொடுத்துருவோம். 1 இயர் காம்ப்ரிஹென்சிவ். வாங்கும் போது தான் டைம் போடுவீங்க. வாங்கும் போது போட்டு 1 இயர் கரண்ட்ல கஸ்டமர். இதோட டயர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 இப்பதான் ரீசெண்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரியர்ல உள்ளது ஓல்ட் டயர் இருக்கு. அது ஒரு 70% இருக்கு. வெஹிக்கிள் எடுத்தா நீங்க டிரைவ் பண்ணலாம். 10,000 கிலோமீட்டர்ஸ். அதுவும் இல்லாம நாங்க ஆயில் சேஞ்ச் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ எடுத்தவொடனே நம்ம செலவு எதுவும் வைக்காது. செலவு எதுவும் கிடையாது. நாங்களே சர்வீஸும் பண்ணியும் கொடுத்துருவோம். ஓகேண்ணா. இந்த வண்டியை பத்தி சொல்லுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா டாடா நெக்ஸான். இது வந்து வேர்ல்ட்லே சேஃபஸ்ட் கார் 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் வாங்கினது. பார்த்துருக்கோம். டீசல் ஆட்டோமேட்டிக். இது வந்து பாத்தீங்கன்னா 73,000 ட்ரிவன் ஆயிருக்கு. இது ஃபுல் சர்வீஸ் ஹிஸ்டரியும் கம்பெனில இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல மைலேஜ் தரும். சிட்டிக்குள்ள யூஸ் பண்றவங்க, நிறைய மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இது நல்ல சூட்டபிளா இருக்கு. இது ஆண்ட்ராய்டு வாங்குறது என்ன வரும் பிரைஸ்? இது ஆண்ட்ராய்டு அரௌண்ட் 16 வருதுங்க. ஓகே. நாம கொடுக்கறது நம்ம கோட் பண்றது பாத்தீங்கன்னா 7.7 கோட் பண்றோம். 7.7 கோட் பண்றோம். பட் அதுவும் நெகோஷியபிள் தான். வெஹிக்கிள் வந்து பாக்குறவங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து ஒரு ஸ்கிராட்ச் இருக்கு. அதையும் ரீப்ளேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். ஓகேண்ணா. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் டாட்டானாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கும். நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இடிச்சா பக்கத்து வண்டி வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும். டாட்டாவில் மட்டும் எப்படி அப்படியே கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர் அக்வயர் பண்ணிட்டாங்க கம்பெனியை. ஸோ அவங்களோட பேஸை தான் வந்து எல்லா டாடா காஸ்ட்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுதான் அதோட மெயின் சீக்ரெட். நல்லா அடிச்சு ஓட்டுறவங்களுக்கு இது பக்காவா இருக்கும் இல்லையா? நல்லா நிறைய லாங் டிராவல் பண்றவங்க, நிறைய சிட்டிக்குள்ள யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இது நல்ல சூட்டபிளான ஒரு வெஹிக்கிள். ஓகே. டயர்லாம் எப்படி உள்ள எப்படி தான் இருக்கு? டயர் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் கண்டிஷன்ல தான் இருக்கு. பட் உள்ள வந்து லெதர் சீட்ஸ், நாப்பா லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க கஸ்டமர். சன்ரூஃபுமே வந்துடும் இந்த வண்டியில. சன்ரூஃப் வந்துடும். இது வந்து ஒரு டாப் எண்ட் கிடையாது. பட் ஆனா சன்ரூஃபோடய வரக்கூடிய ஒரு மாடல் தான். இவங்க ரெடி பண்ணிருக்காங்க சன்ரூஃபா? இல்ல அது கம்பெனிலேயே வரதுதான். பட் மிடில் மாடல்லே ஒரு மாடல்ல விட்டாங்க. சூப்பர். ஓகே. ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி. ஓகே. அடுத்து ஒரு வண்டி நல்லா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருப்பாங்க இல்லையா? அவங்க யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு கார் காட்டுங்க. இருக்குங்க, தாராளமா இருக்கு. ஓகே. இதான் நீங்க சொன்ன வண்டியாண்ணா? ஆமாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா சப்போஸ் யாராவது காலேஜ் கோவர்ஸ், சிங்கிளா டிராவல் பண்றவங்க, நிறைய டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்க, இல்லை ஒரு சின்ன ஃபேமிலி இப்போதான் ஸ்டார்ட் பண்றோம் ஓட்ட பழக வச்சுக்கணும்னு பார்க்குறோம் வெஹிக்கிளை வந்து ஃபர்ஸ்ட் வாங்குற வெஹிக்கிளே வந்து ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு இது வந்து கரெக்டான வெஹிக்கிளா. இது மாடல் நேம் சொல்லுங்க, என்ன பிரைஸ் வருது? இது வந்து மாருதி சுசுகி இக்னிஸ் 2017 சிங்கிள் ஓனர் 26,000 தான் ட்ரிவன் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர் தான் 27 கிலோமீட்டர். ஆமா. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப யூசேஜே இல்லாத ஒரு வெஹிக்கிள். இது செகண்டரி வெஹிக்கிள் வச்சிருக்காங்க. அதனால இதோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி. லோக்கல் யூஸ்க்கு மட்டும்தான் வெஹிக்கிள். ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு இது ஒரு கரெக்டான ஸ்டார்டிங் வெஹிக்கிளா இருக்கும். ஓகேண்ணா. நம்ம இது என்ன ஃபைனல் பிரைஸ் சொல்றீங்க? இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4.9 வரும். நெகோஷியபிள் தான். வெஹிக்கிள் லோனும் பண்ணி கொடுத்துறீங்க? லோனும் பண்ணிக்கலாம். தாராளமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு 40,000-50,000 சம்பாதிக்கணும், ஈஸியா எடுத்துக்கலாம். கண்டிப்பா எடுத்துக்கலாம். கண்டிப்பா எடுத்துக்கலாம். இது மைலேஜும் பாத்தீங்கன்னா 18க்கு குறையாம கொடுக்கும். ஓ, அவ்வளவு தூரம். பெஸ்ட் கார். இதோட டயர் கண்டிஷன், உள்ள பிளேஸ்லாம் எப்படி சார்? டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா இருக்குங்க, 80% இருக்கு. உள்ள ஆடியோ சிஸ்டம் வந்து கம்பெனி ஃபிட்டட் ஆடியோ சிஸ்டம் தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது டாப் எண்ட் கிடையாது. டாப் எண்டுக்கு ஜஸ்ட் பிஃபோர் மாடல். பட் அலாய் வீல்ஸ் வந்துடும். மியூசிக் சிஸ்டம் வந்துடும். சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும். ஆல் 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ் வந்துடும். இந்த மாதிரி பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஏசிலாம் எப்படின்னா இருக்கும்ல? ஏசிலாம் நல்லா கூலிங்காவே இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது. பட் நாப் வச்ச ஏசி தான்.
1.2 லிட்டர். இப்போ வர லேட்டஸ்ட் வெஹிக்கிள் மாதிரி 3 சிலிண்டர் கிடையாது, 4 சிலிண்டர். ஓகே. இப்போ இந்த வண்டி எடுத்தோம்னா ஓகே நம்ம பாட்டு எடுத்து ஓட்டலாம், எதுவுமே சர்வீஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆமாங்க. நம்ம கிட்ட வெஹிக்கிள் எடுக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி இன்சூரன்ஸும் ஆயில் சேஞ்சுமே பண்ணியே கொடுத்துறோம். எப்பவுமே புதுசா இந்த செகண்ட்ஸ் வண்டி வாங்கணும்னா ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. எடுத்து ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் எந்த ஒரு வரியும் இல்லாம ஓட்டுறதுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் வெஹிக்கிள். இதே வந்து கொஞ்சம் எக்ஸ்யூவி டைப்ல ஒரு 5 பேர் 4 பேர் தாராளமா உட்காந்து போற மாதிரி காட்ட முடியுமா? இருக்குங்க, வண்டி இருக்கு. ஓகேண்ணா, இந்த வண்டியை பத்தி சொல்லுங்கண்ணா. இந்த வண்டி பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி ஃபேமிலிக்கு லாங் ட்ரிப் போறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல கன்வீனியன்டான நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டி தான். ஓகே. பிரெசா வந்து பாத்தீங்கன்னா வெல் நோன் நேம், மைலேஜுக்கு வெல் நோன் நேம். இப்போ வர பிரெசாலெல்லாம் இப்போ டீசல் இன்ஜினை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் நம்ம வச்சிருக்க வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 2017ல வந்த டீசல் வெஹிக்கிள் தான். 90 ஹார்ஸ் பவர் இன்ஜின் இதுலயே வந்துடும். இது உங்களுக்கு மைலேஜும் வந்துடும், அதுவும் இல்லாம கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் வெஹிக்கிள். இது வந்து பாத்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனர் பிரெசா ZDI. இப்போ நம்ம செகண்ட்ஸ் கார் போறோம்னா நீங்க என்ன ப்ரிஃபர் பண்ணீங்க? டீசல் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லாட்டி பெட்ரோல் பண்ணுவீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கெட்ல வந்து டீசல் வெஹிக்கிள்ஸை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. புதுசு வாங்க போனா கூட நமக்கு ஒன்றும் கிடையாது. ஒன்று வாங்கினா நம்ம பெட்ரோல் வாங்கணும், இல்லைன்னா CNG தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம யூஸ்ல டீசல் வெஹிக்கிள் போறது நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா நம்ம சிஎன்ஜியோட ரிஸ்கையும் போட்டாவில்ல, பெட்ரோலோட லோவஸ்ட் மைலேஜுக்கும் போட்டாவில்ல. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரெசா வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 18 to 20 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து அவ்வளோ தருது. ஈஸியா வருது, தருது, பெரிய விஷயம் இல்லையா? ஓகே. இப்போ வர எந்த எஸ்யூமே அந்த மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் பிரெசா வந்து உங்களுக்கு ஈஸியா அந்த மைலேஜ் வந்து. ஓகேண்ணா, இது வந்து நம்ம இப்போ ஆன் ரோடு எடுக்கிறதா எவ்வளோ வருது, நீங்க எவ்வளோ பண்றீங்க? இது வந்து இப்போ மார்க்கெட்ல நம்ம புதுசா போனாலும் இதை பர்ச்சேஸ் பண்ண முடியாது இந்த வெஹிக்கிள். பட் இதோட ஈக்குவலன்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 13 to 14 வந்துடும். ஓகே. பட் இந்த டீசல் வெஹிக்கிள்கே வந்து நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 6.9 lakhs தான். ஜஸ்ட் 6.9 lakhs தான். சிங்கிள் ஓனர், 80,000 driven, ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரியும் இருக்கு. வண்டி எல்லாம் பக்காவா இருக்குங்க வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாம நாங்களே தரவா இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். திருப்பி கஸ்டமருக்கு நாங்க டெலிவர் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் அதையும் சார்ட் அவுட் பண்ணி தான் நாங்க டெலிவரி. எப்பவுமே ஒரு கடையில வாங்கினாங்கன்னா அந்த கடைக்கு அப்புறம் வாங்கிட்டீங்க எங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம கடையில அப்படி இல்லை இல்லையா? நம்ம இதுல அந்த மாதிரி இல்ல, நம்மளே சர்வீஸ் பண்ணி ப்ராப்பரா தான் கொடுக்குறோம். ஓகே. டயர்லாம் எப்படின்னா இருக்கு? டயர்லாம் 80-90% இருக்குங்க. இப்பதான் ரீசெண்டா மாத்தி இருக்காங்க. ஸோ நீங்க நம்ம எதுவும் அதுல அந்த டயர் ஃப்ரண்ட்ல எதுவும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல கார் வாங்குறவங்களுக்கு நம்ம எந்த மாதிரிலாம் இஎம்ஐ பண்ணி கொடுக்குறோம்? நம்ம பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ட் வித் கோட்டாக் மஹிந்திரா பேங்க், ICICI, அது போக இக்விட்டாஸு, அப்புறம் IFL ஃபினான்ஸு, மேக்மா ஃபினான்ஸு, இதோடலாம் மேக்ஸிமம் 90% இருக்கும். சரி, நான் பேங்கிங்கும் சரி, எல்லா ஃபைனான்ஸ்லையுமே நம்ம டைப் வச்சுருக்கோம். ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு வர கஸ்டமருக்கு வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸ்லாம் ட்ரை பண்ணோன்னாலும் அந்த ப்ரைவேட் ஃபினான்ஸும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி தரோம். டவுன் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்க வெஹிக்கிள்ஸ் எது எடுத்தாலுமே அப்ராக்சிமேட்டாக 50 to 1 lakh கட்டினா போதும். அவ்வளோ கட்டினாலே போதும், 50,000 கட்டினாலே போதும். மேக்ஸிமம் வெஹிக்கிளில் கவர் ஆகும். ஓகே சார். இப்போ நம்ம காரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொளத்தூர் சைடு போனால் கொஞ்சம் வந்து லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. அதை நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான், நீங்கள் வெஹிக்கிள் எடுக்கிறது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். அதில் எதுவும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. பட் ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், வெஹிக்கிளோட குவாலிட்டி எங்களோட குவாலிட்டியும் சரி, மற்ற டீலர்ஸோட குவாலிட்டியும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து எடுக்கிறதே பெட்டர். ஓகே சார். அப்போ நம்ம கிட்ட கார் வாங்கிட்டு போயிட்டாங்க, வாங்கிட்டு போன பிறகு நம்மளுக்கும் அந்த கஸ்டமருக்குமான எப்படின்னா இருக்கும் ரிலேஷன்ஷிப்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கார் விற்கிறது மட்டும் பண்ணல, நம்ம காரோட மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கும் கஸ்டமருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்ம் வரணுன்றதுக்காக தான் நம்ம அதை வந்து வச்சுருக்கோம். ஓகே. ஸோ ஒரு சேல் முடிஞ்சிச்சுன்னா அதோட முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. ஸோ கஸ்டமர் வாங்கினாங்கன்னா அவங்களோட சர்வீசஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம அண்டர்டேக் பண்ணி பண்ண போகிறோம். புரியுது. இப்போ நம்ம ஏதாவது கார் எடுக்க போறோம்னா அவங்க மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி எடுக்கலாமா? தாராளமாக கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுக்கலாம். அவங்க வேற யாராவது டெக்னீஷியனை கூப்பிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணனாலும் ஃப்ரீயாக வந்து அவங்க வந்து அவங்க கன்வீனியன்ஸில் பார்த்து. ஓகேண்ணா. இப்போ என்கிட்ட ஒரு கார் இருக்கு, அது விற்கணும்னா உங்ககிட்ட வந்து அணுகலாமா? தாராளமாக வந்து அணுகலாம். பட் நாங்கள் சில க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். அந்த க்ரைட்டீரியா மேட்ச் பண்ணால் தான் வெஹிக்கிள் நாங்கள் எடுக்கோம். என்னென்னு சொல்ல முடியுமா? அதாவது இல்லாட்டி கான்டாக்ட் நம்பர் பண்ணிக்கலாமா? அது நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளட்டட் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருக்கக்கூடாது, வெஹிக்கிள் வந்து ஹெவி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாது,
அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான். அந்த மாதிரி தான் உங்ககிட்ட இது பண்ணலாம். ஓகே பிரதர், மறுபடியும் சொல்லுங்க, நம்ம ஷாப் கரெக்டாக எங்கே இருக்கு? நம்மளோட ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவேற்காடுவோட நியூ பிரிட்ஜுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துலேயே இருக்கு. நம்ம எல்லா டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கும் சர்வ் பண்ணணும் தான் இந்த ஷாப் வச்சிருக்கோம். ஸோ யாராக இருந்தாலும் சரி வாங்க, வந்து வெஹிக்கிளை பாருங்க. வெஹிக்கிளோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் கட் ஆக போகிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு உண்டான எல்லா சர்வீசஸும் நாங்களே அண்டர்டேக் பண்ணி தரோம். ஓகே, அந்த நேர்காணல் நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டீங்க. நிறைய கார்ஸ் பார்த்தோம், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.